கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு நம்முடைய வேதாகமங்களை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரத்திற்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளப் போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் இணைந்து ஒரு சிறிய வேத பகுதியை வாசித்து தொடர்ந்து ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் வேதத்தை தியானத்தை தொடங்குவதாக இருக்கும். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 43 முதல் 51 வரை கடைசி வரைக்கும் இருக்கிற வேத பகுதி. புதிய ஏற்பாட்டிலே 125வது பக்கம். என்னோடு சேர்ந்து வாசிக்க தொடங்குவீர்களா? வசனம் 43 முதல். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, வார்த்தைகளின் ஆண்டவரே, வசனத்தினால் தம்முடைய நாவிலிருந்து புறப்பட்ட வல்லமையான வார்த்தையினால் இந்த பூமியை சிருஷ்டித்து இதனால் வரைக்கும் பூமியை நீர் பிரபஞ்சங்களை உம்முடைய வசனத்தினாலேயே தாங்கி வருகிறீர். ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. நீர் உண்டாக்கின சகல மகிமை பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இங்கே நாங்கள் கூடியிருப்பது ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கவோ, கடமைக்கு ஒரு கன்வென்ஷனை முடித்தோம் என்கிற திருப்திக்காகவோ, உற்சாகப்படுத்துகிற ஆண்டவரே ஒரு நல்ல ஆராதனைக்காகவோ மாத்திரம் அல்ல. நாங்கள் உம்முடைய சத்தம் கேட்கவே வந்திருக்கிறோம். எங்களை நன்றாய் அறிந்தவர் நீரப்பா, எங்கள் இருதயங்களை அறிந்தவர் நீரப்பா, எங்கள் அந்தரங்கங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் வெளியே பேசாத பிரச்சனைகளும் கேட்காத கேள்விகளும் நீர் அறிவீர். ஆண்டவரே, உம்மிடத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. ஹல்லேலூயா. தேவ மக்கள் அப்படியே ஜெபியுங்கள். உம்மிடத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. உம்மிடத்தில் எல்லா பிரச்சனைக்கும் பதில் உண்டு. ஆமென். இன்றைக்கு வானங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அடுத்த 60 நிமிடங்கள் தேவனுடைய மகிமை பொருந்தின சத்தம் எங்கள் நடுவிலே தொனிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய டைரியில் இருப்பதோ, என்னுடைய மனதில் என்னவெல்லாம் பேச வேண்டும் என்று நான் சிந்தித்து வந்திருக்கிறேனோ அவைகள் அல்ல, பிதாவாகிய தேவன் தம்முடைய உள்ளத்தில் இருப்பதை தம்முடைய மனவாட்டி சபைக்கு நேரலையாய் அனுப்பித்தாரும். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை ஆலய வளாகத்திற்கு வெளியே இருந்து தங்கள் வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இந்த சத்தம் ஆவியையும் ஜீவனையும் எடுத்துச் செல்வதாக. நேரலையில் கண்டு கொண்டிருக்கிறவர்களும் இன்றைக்கு வசனம் கேட்கிற போதே அற்புதங்களை பெறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வசனம் பேசப்படும் போதே வியாதிகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். வசனம் பேசப்படும் போதே அசுத்தாவிகள் அலறி வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்கப்படும் போதே பாவ உணர்வடைந்து கண்ணீரோடு கதறி தேவன் பக்கம் திரும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வளாகம் முழுவதும் மகிமை மூடிக்கொள்வதாக. பரிசுத்த உடன்படிக்கையின் இரத்தத்திற்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அடியை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி, உங்கள் ஜெபத்திற்கு நன்றி. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற இந்த செய்தியின் தலைப்பு, பதில் இல்லாத கேள்விகளும் பரிசுத்தரின் பிரதியுத்தரமும். பதில் இல்லாத கேள்விகளும் பரிசுத்தரின் பிரதியுத்தரமும். ஒரு 50% பேரிடத்தில்
நோட்டு, டைரி, பேனாக்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு ஆவிக்குரிய பழக்கம், ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எடுத்து வரவில்லை என்றால், அந்த பழக்கமே இல்லை என்றால் உங்களை குற்றப்படுத்தவில்லை, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாளையிலிருந்து இந்த கன்வென்ஷன் மாத்திரமல்ல, இயேசுவின் வருகை வரைக்கும் எந்த கூட்டத்திற்கு போனாலும், பிரசங்கம் கேட்க போனால் கையில் என்ன கொண்டு போகணும்? ஒரு நோட்டு, ஒரு பேனா, ஒரு டைரி. எழுத தெரியும்னா நீங்கள் கொண்டு போகணும். ஐயோ என் எழுத்து நல்லா இருக்காது, நான் 4 எழுத்து எழுதுறதுக்குள்ளே நீங்கள் 4 பாயிண்டை முடிச்சிருவீங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் எழுதி பாருங்க. அது உங்களுடைய எதிர்கால தியானத்திற்கு ரொம்ப ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சரி, அதனால் எழுதுகிறவங்களுக்காக நான் நிதானமாக வார்த்தைகளை சொல்கிறது உண்டு. பதில் இல்லாத கேள்விகளும் பரிசுத்தர் சொன்ன பிரதியுத்தரமும் என்ற தலைப்போடு அடுத்த சில நிமிடங்கள் இந்த நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து உங்களோடு வார்த்தைகளை தர பரிசுத்தாவியானவர் என்னை பயன்படுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடுத்த 4 நாட்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வேண்டிய ஒரு விதத்தை நான் எங்கே கன்வென்ஷனுக்கு போனாலும் ஒரு கதையை சொல்கிறது உண்டு. ஒருவேளை கேட்டவர்கள் இங்கே இருக்கலாம், கேளாதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். கேட்டவர்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். நாம் பிரசங்கம் கேட்கறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற போது ஒரு அரசியல் கூட்டத்தினுடைய வார்த்தையை மாதிரியோ அல்லது ஒரு பட்டிமன்றம் மாதிரியோ அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா அவைகளெல்லாம் அறிவுக்கானவை. ஆமென். அவைகளெல்லாம் உலகத்திற்கானவை. நாம் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தையோ சத்தியம், இது நித்தியமானது. ஆண்டவர் இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையாகிலும் வார்த்தையின் உறுப்பாகிலும் ஒளிய போவதே. ஆமா, இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, வாழ்க்கைகளை மாற்றக்கூடியது. அப்போ இதை கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு பாருங்க. ஒரு கதையை சொல்லிட்டு என்ன முறையில் நாம் செய்தி கேட்கணும் சொல்லிட்டு நான் 4 குறிப்புகளை இந்த வேத பகுதியில் உங்களோடு பேச ஆண்டவர் எனக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். என்னை போல ஒரு இளம் ஊழியர் ஒருவர் இருந்தார். கவனிங்கள், நம்முடைய தகப்பனாரை போல ஒரு மூத்த போதகரிடத்தில் உடன் ஊழியராக இருந்தவர், ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு வைங்களேன். அப்படி அவர் ஊழியத்திலே நன்றாக இருக்கிறவர். நல்ல பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, வேத தியானம், ஆண்டவருக்கு கொடுப்பது, ஆண்டவருக்காக தாழ்மையாய் ஊழியம் செய்வது, ஆத்தும பாரம், மன்றாடி ஜெபிப்பது, ஆராதிப்பது என்று எல்லா ஆவிக்குரிய காரியத்திலையும் ரொம்ப ரொம்ப ஒழுக்கமும் பரிசுத்தமுமான ஒரு தேவ மனிதர். ஆனால் அவருக்கு திடீரென்று ஒரு குழப்பம் உண்டானது. என்னன்னா, நாம் இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் கூட சில ஜெபங்களுக்கு பதில் வரலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும், ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும். ஆண்டவரே, என்ன தவறு என்கிட்ட இருக்குது, ஏன் என்னுடைய ஜெபங்கள் இன்னும் பதில் வராமல் இருக்குதுன்னு நான் கேட்கணும்னு சொல்லி ஒரு நாள் உபவாசத்தோடு ஆலயத்திற்கு போனார். ஆலயத்தின் நடுவில் அமர்ந்து கதவை போட்டிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருடைய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, என்னை பற்றி உமக்கு தெரியும், ஏதோ ஒரு தடை என்னிடத்தில் இருக்கிறது, ஏன் எனக்கு பதில் வரல? என்னுடைய ஜெபம் சரியில்லையா? என்னுடைய ஒழுக்கம் பரிசுத்தம் சரியில்லையா? என்னுடைய தாழ்மை போதாதா? என் விசுவாசம் பத்தாதா? என்னதான் குறை? இன்னைக்கு நீங்க சொல்லணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நிறைய ஜெபங்களுக்கு பதில் வரலன்னு ஆண்டவர்கிட்ட அவர் பேச ஆரம்பித்த போது ஆண்டவர் அவரோடு இடைபட தொடங்கினார். கவனிங்க, ஆண்டவரிடத்திலே ஆமென் ஒரு வார்த்தையை சொன்னாராம், நான் உனக்கு பதில் அனுப்பினேன், நீ எனக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. You did not cooperate with me. நீ என்னோட ஒத்தாசை பண்ணல அப்படின்னு உடனே இந்த ஊழியருக்கு இன்னும் ஷாக் ஆயிட்டு. எந்த இடத்துல, எந்த விதத்துல, எந்த காரியத்துல நான் ஒத்துழைப்பு தரல ஆண்டவரே, சொல்லுங்க, சரிப்படுத்துறேன் அப்படின்னு சொன்ன போது ஆண்டவரிடத்துல 3 கேள்விகளை கேட்டார். முதல் கேள்வி, உன்னுடைய ஆலயத்துல ஆராதனைக்கு நீ எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி நிற்கிற போது ஆராதனை நடத்துகிற உங்க கொயர், ஆராதனை நடத்துகிற ஊழியக்காரர் ஆராதனைக்காக பாடல்களை பாடும்போது உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் சொல்லுகிற பாடல்களே பாடப்பட்டிருக்கா அப்படின்னு உடனே அவர் சில நிமிடம் யோசிச்சு சொன்னார், ஆமா ஆண்டவரே, சில நேரம் நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன், என் வீட்டில் நான் என்ன யோசிச்சனோ அதுவே பாடல்ல பதிலா வந்திருக்கு. ஆண்டவர் கேட்டார், அப்படி பாடப்படும் போது நீ என்ன செய்து கொண்டிருப்பாய்? இந்த ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவரே, நான் கை கட்டி எவ்வளோ அழகா பாடுறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்.
நம்பர் 2, ஆராதனை நடத்தும் போது நீ எதிர்பார்க்காமலேயே என்ன குழப்பம் என்ன கவலையோடு நீ வந்து நின்றியோ அதே குழப்பத்திற்கும் கவலைக்கும் பதில் சொல்ற மாதிரி சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆராதனை நடத்தின ஊழியக்காரர் சொல்லுவாரே. சொல்லியிருக்காரா? ஆமா ஆண்டவரே சொல்லியிருக்கார். நீ என்ன பண்ணுவ? நான் வாயை மூடி மௌனமா நிற்பேன் ஆண்டவரே. 3வது கேள்வி, உன்னுடைய ஊழியக்காரர் உன்னுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு வாரம் பிரசங்கிக்கும் போது அந்த பிரசங்கத்தில் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில்களே குறிப்புகளாய் வசனங்களாய் வந்திருக்குதா? அந்த கேள்வியை கேட்டபோது அவர் ஆச்சரியப்பட்டு சொன்னார், ஆமா ஆண்டவரே, பலமுறை நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் என்ன ஜெபித்தேனோ போன வாரம் எல்லாம் அதற்கு பதில் சொல்லுகிற வண்ணமே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு வந்திருக்கிறது. நீ என்ன செய்து கொண்டிருப்பாய்? ஊழியக்காரருடைய பதில் என்ன தெரியுமா? நான் அமைதியாய் உட்கார்ந்து வசனம் கேட்டுக்கொண்டிருப்பேன். இப்போ ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டாரு, இப்போது நான் பதில் அனுப்பிவிட்டேன், நீதான் எனக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. இந்த இளம் ஊழியக்காரர் ஆண்டவற்றை இப்போ தொணன்னு கேட்க ஆரம்பிச்சார். ஆண்டவரை நான் என்ன செஞ்சிருக்கணும்? பாடலில் நீர் பேசும்போது, ஆராதனையில் நீர் பேசும்போது, பிரசங்க நேரத்தில் நீர் பேசும்போது நான் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்னாரா? கவனிங்க, எப்போதெல்லாம் என்னுடைய பிரசங்க பீடத்தில் இருந்து என் ஊழியர்கள் மூலம் உனக்கான, உன் வாழ்க்கைக்கான, உன் ஜெபத்திற்கான பதில்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் நீ உன் கை உயர்த்தி சொல்லி இருக்க வேண்டும், ஆமென், இது என் மீது அப்படியே நடப்பதாக. ஹல்லேலூயா. கவனிங்க, நாம நம்ம வாழ்க்கையில நிறைய பதில்களுக்காக பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் ஜெபத்துக்கு பதில் வரல, இன்னும் தடையாவே இருக்குது, இன்னும் பிரச்சனையாவே இருக்குது, இன்னும் இந்த காரியம் கை கூடல, இன்னும் இந்த காரியம் முடியல அப்படின்னு நிறைய சிந்தைகளோட வர்றோம். என்ன தப்புன்னு தெரியல, என்ன குற்றம்னு தெரியல. கவனிங்கள், அவைகள் இருந்தால் ஆண்டவர் பேசுகிறவர். ஆனால் ரொம்ப எளிமையாவே தேவன் தருகிற பதில்களை நாம் போக்கடித்து விடுகிறோம். இன்றைக்கு சபையாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன தெரியுமா? உங்களுக்கான, உங்கள் கேள்விக்கான, உங்க வாழ்க்கை சம்பந்தமான, உங்கள் பிள்ளைகளுக்கான, உங்க எதிர்காலத்திற்கான, உங்க சிந்தையில் இருக்கின்ற ஒரு விஷயத்தையே தேவனுடைய வார்த்தையாக, பாடலாக, ஆராதனையாக, தீர்க்க தரிசனமாக கர்த்தர் தருவார் என்றால், பக்கத்தில் யார் இருக்காங்க, நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன், யாரும் என்ன நினைப்பாங்க, கை தட்டலாமா, அந்நிய பாஷை பேசலாமா, ஆமேன் சொல்லலாமா, அல்லேலூயா சொல்லலாமா, எதுவும் யோசிக்காம நீங்க கையை உயர்த்தியோ கையை தட்டியோ சொல்லுங்க, ஆமேன், அது அப்படியே ஆக கடவது. ஒரு அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு தன்மை இருக்கு. தன்மைனா புரியுதா? குணம். ஆண்டவருடைய வார்த்தையோட குணம் என்ன தெரியுமா? கர்த்தர் பேசினதை நான் ஒரு தடவை பேசும்போதுதான் அது நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. நீங்க எல்லாம் ஆவிக்குரிய மக்கள்ங்கிறதுனால எடுத்துக்காட்டா ஒன்னு சீக்கிரமா சொல்லுவேன், நீங்க புரிஞ்சுக்குவீங்க. எசேக்கியேல் 37 படிக்க வேண்டாம். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிய எலும்புகளின் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார் இல்லையா? உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. அங்க பள்ளத்தாக்குல போய் ஆண்டவர் சொல்றார், மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் உரை, இவைகள் உயிரோடு எழும்பும். கவனிக்கணும், ஆண்டவரை நீங்களே பேசுங்க. இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு மனிதன் கேட்டு அவன் நாவிலிருந்து பேசும்போதுதான் அது நடக்க தொடங்குகிறது. புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லிட்டீங்களா? ஸோ கர்த்தர் பேசும்போது அதை உள்ளத்தில் வாங்கி நான் என் வாயை திறந்து பேசணும். ஆமேன் என்றால் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். அது அப்படியே ஒரு 3 வார்த்தை ஆசீர்வாதமாக சொல்லிட்டு கன்வென்ஷனை தொடங்குவோம். நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஆமேன்னு சொல்ல ஆயத்தமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடம் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அதி சீக்கிரத்தில் உங்கள் மேல் நிறைவேற பண்ணுவாராக. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பதில் வராத அநேகம் கேள்விகளுக்கு இந்த ராத்திரியிலே பதில் உண்டாவதாக. நல்ல ஆமீன் சொல்லுங்க. இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் முடிவதற்கு முன்பு உங்க வாழ்க்கையிலும், ஊழியத்திலும், குடும்பத்திலும், தொழிலிலும், பிள்ளைகளின் காரியத்திலும், எதிர்காலத்திலும் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் ஒரு அற்புதம் நடப்பதாக. அல்லேலூயா. இப்போ பண்ண பிராக்டிஸை 5 நாளும் சொல்லணும், அவர் வருக வரைக்கும் சொல்லணும். ஆமென். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லலையே, கைத்தட்டலையே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. யார் என்னமோ நினைச்சிட்டு போறாங்க. எனக்கு இந்த வார்த்தை என் தகப்பன் அனுப்புகிறார், நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பதில் இல்லாத கேள்விகளும்
பரிசுத்தர் இயேசுவின் பதில்களும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் தொடங்குகிறது. முதல் 5 நிமிடம் ரொம்ப முக்கியம். என்னுடைய செய்திக்கான அஸ்திவாரம் அதுதான். இயேசு கிறிஸ்து 30ஆம் வயதில் ஞானஸ்நானம் பெற்று தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகிற அந்த நேரத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோவானுடைய சீஷர்களாயிருந்த 2 பேர் அவர் நடந்து போகிறதை கண்டு, ஆமென், யோவான் அதை பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. சொன்னவுடன் அந்த 2 சீடர்களும் யோவான் ஸ்நானகனை விட்டு இயேசுவின் பின்னே போய் அவரோடு ஒரு ராத் தங்கினார்கள். வேதம் அழகாய் சொல்கிறது. கவனிங்கள், அந்த 2 பேரும் யார் அப்படின்னா, அங்கே எழுதி இருக்கிறது வசனம் 40. அதில் ஒருவன் அந்திரேயா என்பவன். அந்திரேயா சீமோனை பார்த்து சொல்லுகிறான், நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம். அல்லேலூயா. உடனே அவரையும் அழைத்துக் கொண்டு வருகிறார். 43ஆம் வசனம், ஆண்டவர் இயேசு பிலிப்புவை கண்டு, நீ என் பின்னே வா என்று சொன்னபோது, பிலிப்பு ஆமென், நாத்தான்வேலிடத்திலே போய், கவனிக்க வேண்டும், நாத்தான்வேலிடத்திலே போய், நாங்கள் தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணமும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யார்? நாசரேத் ஊரைச் சேர்ந்த இயேசு என்று அவன் சொல்லுகிறான். என்ன கவனிங்க, இங்கே இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன? உங்க கைகளிலே இந்த கன்வென்ஷன்களுக்கான நோட்டீஸ்கள் கொடுக்கப்பட்டது, வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது, ஆங்காங்கே போஸ்டர்கள் இருக்கிறது. இது பல மாதங்களாய் தயாராகிறது. உங்களில் எத்தனை பேர் அந்திரேயா போல, பேதுரு போல, பிலிப்பு போல யாரோ ஒருவரை இந்த கன்வென்ஷனுக்கு அழைத்து வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் கைதூக்க வேண்டாம், குற்றப்படவும் வேண்டாம். ஆனால் ஒருவன் நன்மையையும் நற்செய்தியும் கண்டுவிட்டால் அவனால் பகிராமல் இருக்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, இப்போ பிலிப்பு நாத்தான்வேலிடத்தில் போய், வா, நீயும் வா, நாங்கள் கண்டோம் அந்த இயேசுவை, நாங்கள் கண்டோம் நீண்ட காலம் நாம் ஏங்கிக் கொண்டிருந்த மேசியாவை, நாங்கள் கண்டோம் தீர்க்கதரிசிகள் எழுதிவிட்டு போன கிறிஸ்துவை என்று அழைத்த பொழுது, நாத்தான்வேலிடத்தில் இருந்து புறப்படுகிற கேள்விதான் என்ன? 46ஆம் வசனம், அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமா? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? என்னை கவனியுங்கள். பிலிப்புவிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பை கேட்டவுடன் நாத்தான்வேல் மனதிலே ஒரு கேள்வி எழும்புகிறது. Can I see a good thing out of Nazareth? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையை நான் காண முடியுமா? ஆமென். அந்த கேள்விக்கு நாத்தான்வேலிடத்திலிருந்து வந்த நன்மை உண்டாகுமோ என்ற அந்த கேள்விக்கு அவனை அழைத்த பிலிப்புவிடத்திலே பதில் இல்லை. வசனம் 46 கடைசி பகுதி, அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றார். என்னை கவனி, நாத்தான்வேலிடத்திலிருந்து எழும்புகிற கேள்வி என்ன? Can I get a good thing from Nazareth? நீ சொல்லுகிற அந்த நபர், நீ காட்டுகிற அந்த இயேசு, நீ உறுதியாய் சொல்லுகிறாய் மேசியா என்று, நீ உறுதியாய் நம்புகிறாய் அவர்தான் தேவகுமாரன் என்று, நீ உறுதியாய் நம்புகிறாய் அவர்தான் உன் இரட்சகர் என்று, அந்த இரட்சகர் இயேசுவிடமிருந்து எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமோ? அப்படி கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு கவனியுங்கள், பிலிப்புவினிடத்திலே பதில் இல்லை. பிலிப்பு பதில் இல்லாததினாலே சொல்லுகிறான், நீ வந்து பார். ஆமென். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆலயத்தின் வளாகத்திற்குள்ளும் வெளியேயும் அல்லது நேரலையில் வீடுகளிலும் இருந்து கவனிக்கிற யாராயிருந்தாலும், you may have many questions in your life. உங்க வாழ்க்கையில ஏராளமான கேள்விகள் இருக்கலாம். அல்லேலூயா. இந்த தொழிலிலே எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா? இந்த ஜெபத்திற்கு பதில் உண்டாகுமா? இந்த வியாதி எனக்குத்தான் சீக்கிரத்தில் தீருமா? இந்த வீட்டு பிரச்சனை முடிவுக்கு வருமா? இந்த பிள்ளை மனம் திரும்புமா? இந்த காரியம் நன்மையாய் முடியுமா? அல்லேலூயா. என்னுடைய குடும்பம் திரும்பவும் எழுந்து நின்று தழைக்குமா? கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் தான் நிறைவேறுமா? ஆயிரம் கேள்விகள் அவரவருக்கு வயதை பொறுத்து, அவரவர் அனுபவத்தை பொறுத்து. வாலிப பிள்ளைகளுக்கு, நான் இந்த பள்ளியிலே ஆமென் வெற்றி பெற முடியுமா? இந்த கல்வியிலே நான் ஜெயிக்க முடியுமா? நல்ல ஒரு டிகிரியிலே நான் சேர முடியுமா? வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு அது கிடைக்குமா? எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா என்கிற பல கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம். ஆமென்.
அந்த கேள்விகளுக்கு மனிதரிடத்திலே பதிலும் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் தகப்பன் தாயினிடத்திலே போய் நீங்கள் கேட்ட பொழுது அவங்க சொல்லி இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல, எப்படி போகுதோ அப்படி பார்த்துக்கலாம். ஆமென். நீங்கள் கேட்கலாம், இவர்களுக்கு தெரியும் என்று நினைத்த சில மனிதரிடம் கூட அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் போகலாம். வாழ்க்கையிலே ஜெயித்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் இவர்களுக்கு தெரியும் என்று நீங்கள் நம்பினவர்கள் கூட இப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு இந்த இரவிலே உங்களுடைய எந்த கேள்விக்கும் பதில் சொல்லுகிற ஒரு நல்ல தெய்வத்தை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவர்தான் நாம் ஆராதிக்கிற பரிசுத்தர் இயேசு. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் இந்த முதல் நாளிலேயே உங்கள் அநேகருடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த கேள்வி எழும்புவதற்கு காரணம் என்ன? ஐயா, நாத்தான்வேல் எப்போதுமே கேள்வி கேட்பவனா? நாத்தான்வேல் எப்போதுமே சந்தேகப்படுகிறவனா என்றால் இல்லை. இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தையை நாம் வாசித்தோம், இதோ இவன் கபடற்றவன், உத்தம இஸ்ரவேல். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு அழைப்பை பார்த்த உடனேயே ஏன் ஒரு கேள்வி வருகிறது என்றால், அங்கே கவனியுங்கள். பிலிப்பு சொன்ன அந்த வார்த்தை, இயேசுவிடத்தில் இருந்து உனக்கு பதில் வரும். அவர் நாசரேத் ஊரை சேர்ந்தவர். நாசரேத் ஊரை சேர்ந்தவர் என்ற வார்த்தையை நாத்தான்வேல் கேட்ட உடனேயே நாத்தான்வேலுக்கு சந்தேகம் வந்து விட்டது. ஏன்னா நாசரேத் என்றாலே மத்தேயு 4:15, ஏசாயா 9:1 2 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் மாத்திரம் திருப்பி பார்த்து விடுங்கள். அருகிலே தான் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 4:15 நானே படிக்கிறேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. லிசன். அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நேரத்தில் கலிலேயா, நாசரேத், கப்பர்நகூம் என்று கலிலேயா நாடுகளில் இருக்கிற பட்டணங்களை சொன்னாலே இங்கே யூதேயாவில் இருக்கிறவர்கள் மனதில் ஒன்று தோன்றும், ஐயோ கலிலேயாவா, நாசரேத்தா, அப்படி என்றால் அது இருளின் தேசம் அல்லவா? அங்கே மரண இருள் அல்லவா இருக்கிறது? அந்த தேசத்திலிருந்து நன்மை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. என்னை கவனியுங்கள். நாத்தான்வேலுக்கு நாசரேத் என்று சொன்னவுடனே அவன் கண்களில் வந்து விழுந்ததெல்லாம் அந்தகாரம், அவன் மனதிலே எழும்பியதெல்லாம் இருள். ஐயோ, அங்கே இருந்தெல்லாம் எனக்கு நன்மை வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த சத்தம் கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் இருளையே பார்த்து கொண்டிருந்தவர்களாயிருக்கலாம். உங்கள் காதுகளிலே சில சத்தங்கள் கேட்கிற போது அவைகள் உங்களுக்கு தோல்வியை நினைப்பூட்டலாம். ஒருவேளை நீங்கள் உங்க வாழ்க்கையிலே ஒரு மரண இருளால் சூழப்பட்டிருக்கலாம். இந்த சத்தம் கேட்கிற போதே இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லட்டும், உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கும் காலம் வந்தது. ஒரு ஆமென் சொல்லி பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. You are going to see a light in your life. உங்க வாழ்க்கையில் நீங்கள் வெளிச்சத்தை காண போகிறீர்கள். ஆமென். இந்த சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்கிற, நேரலையிலே கேட்கிற மக்களுக்கு நான் சொல்லட்டும், ஒருவேளை வியாதி என்னும் இருளில் பிடிக்கப்பட்டு வெளிச்சத்தை காண்பேனோ என்று தவிக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த சத்தம் கேட்கிற போதே கிறிஸ்துவாம் உலகின் ஒளி உன் வீட்டுக்குள் வருகிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடன் என்ற ஒரு அடிமைத்தனத்திலே, மரண இருளுக்குள்ளே, ஆமென் மாமென், மந்திரவாத கட்டுகளிலே, பில்லி சூனிய வல்லமைகளிலே, தீராத வழக்குகளிலே, ஏதோ ஒரு நிந்தையிலே, அவமானத்திலே, இருள், எங்கும் இருள், என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகுவோ என்று வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஊழியக்காரனாய் வார்த்தை சொல்லுகிறேன். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்புகிறது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருக்கிற எல்லாரும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை எனக்கென்று எடுத்துக்கொள்றவங்க கையை தட்டி ஆவிலே நிரம்பி சொல்லுங்க, ஒரு வெளிச்சம் உண்டாகும். You may see a darkness tonight. இந்த இரவு நீ இருளோடு வந்திருக்கலாம். இந்த இரவு நீ இருளிலே அமர்ந்திருக்கலாம். ஆமென். வெளிச்சம் வருமா என்று காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வெளிச்சம் விடியற் கால வெளுப்பை போல வெளுத்து வருகிறது. ஆமென். உன் வெளிச்சம் எழும்பும் காலம். ஹல்லேலூயா. ஆமென்.
ஹல்லேலூயா. கிறிஸ்து சொன்னார், நானே உலகின் ஒளியாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் அவன் வெளிச்சத்தை அடைவான். ஆமென். அந்த வெளிச்சம் நமக்குள் இருக்கிறது. அந்த வெளிச்சம் இன்றைக்கும் தேசமெங்கும் பரவுகிறது. கர்த்தருடைய சத்தம் கேட்கிற எல்லார் வாழ்க்கையிலும் அவர் மரண இருளை மாற்றுகிறவர். இருளையே பார்த்ததினால் நாசரேத்துக்கு போகும்போதெல்லாம், நாசரேத்தை விட்டு திரும்பும் போதெல்லாம் இருளையே பார்த்தவன், மரணத்தையே பார்த்தவன், அந்தகாரத்தையே பார்த்தவன், அழுகுரலையே கேட்டவன். ஆமென். எங்கும் சப்பானிகள், எங்கும் குஷ்டரோகம், எங்கும் ஆபாசம், எங்கும் அசுத்தம், எங்கும் விபச்சாரம். ஆமென். எங்கு பார்த்தாலும் பிசாசுகள். இப்படியே பார்த்ததினால் நாத்தான்வேலுக்குள் ஒரு கேள்வி வந்து விட்டது. இங்கு இருந்தா, இந்த குடும்பத்தில் இருந்தா, இந்த பட்டணத்தில் இருந்தா, இந்த தேசத்தில் இருந்தா, இந்த வீட்டில் இருந்தா, இந்த தொழில் இருந்தா, can I get a goodness? எனக்கு ஒரு நன்மை வருமோ? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், 2025 கடைசி வரைக்கும் நீங்கள் இது இருள் என்று தீர்மானித்து விட்ட அந்த தேசத்தில், அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில், அந்த வாழ்க்கையில் இனி நீங்கள் இருளை அல்ல பேரொளியை காண போகிறீர்கள். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இருள் என்று முத்திரை குத்தி, இருள் என்று முடிவு கட்டி, இனி வெளிச்சத்தை காண மாட்டேன். யாருக்கு இந்த தர்க்க தரிசன வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இனி இங்கே வெளிச்சம் வராது என்று நீ விட்டுவிட்ட குடும்ப வாழ்க்கைக்குள்ள, கணவன் மனைவி உறவுல இனி வெளிச்சமே வராது. இனி என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஒரு வெளிச்சம் வராது. என் படிப்புல இனி ஒரு வெளிச்சம் வராது. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீயே அந்தகாரம் என்று முடிவு கட்டிவிட்ட ஒரு காரியத்திற்குள்ள இந்த சாயங்கால வேளையில் என் தேவனுடைய ஒளி இப்போதே 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 பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கி வருகிறது. அந்தகார விலகி கொண்டிருக்கிறது. அந்தகாரங்கள் விலகி கொண்டிருக்கிறது. கிராமத்தை விட்டு அந்தகாரங்கள் விலகி கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற தூரத்திலிருந்து கேட்கிற சகோதரி, உன் வீட்டை விட்டு அந்தகாரம் விலகுகிறது. ஐயோ, எப்போதும் ஒரு குடி, எப்போதும் போதை, எப்போதும் அடி, எப்போதும் அந்தகாரம், எப்போதுமே சஞ்சலம். என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி வராதா? என் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை பார்க்க மாட்டேனா? கல்யாணம் கட்டின நாளிலிருந்து இருளையே குடியிருக்கிறதே. என் ஆண்டவர் வருகிறார் அம்மா. வெளிச்சமாம் கிறிஸ்து உனக்குள் வருகிறார். Receive your light, receive your light. உங்கள் வெளிச்சம் வருகிறது. சத்தமா உராமே பக்கத்தில் உங்களை தட்டி சொல்லுங்க, உங்க வெளிச்சம் வருகிறது. ஐயோ பாருங்களேன், எவ்வளவு மெதுவா சொல்றாங்க. நல்லா அப்படி தட்டி சொல்லுங்க, உங்க வெளிச்சம் வருகிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனியுங்கள், இருளையே பார்த்திருந்த, இருளையே கேட்டிருந்த கலிலேயா என்றாலே ஒரு முடிவு. ஐயோ, அங்கிருந்து ஒரு நன்மையும். சில பிள்ளைகள் பேரை சொன்ன உடனே மூத்தவனா பேசாதீங்க பாஸ்டர், கேட்கவே கேட்காதீங்க. அங்கிருந்து ஒரு நன்மையும் வரா. அப்படி முடிவு கட்டி வந்திருக்கீங்களா? அங்கேதான் என் தகப்பனுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறார். என்ன பதில்? பிலிப்புட்ட அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. பிலிப்புட்ட நாத்தான்வேல் கேட்கிறார், எப்பா நான் கேள்விப்பட்ட அளவு, நான் பார்த்த அளவு, நான் அனுபவிச்ச அளவு, கலிலேயா, நாசரேத்து, கப்பர்நகூம், கானா ஊர், இந்த பகுதியில் ஒரு கால வெளிச்சம் வந்ததில்லப்பா. அங்கிருந்து நன்மை வரும் நினைக்கிறியா நீ? மரணம் தான் நடந்திருக்கத பார்த்துருக்கிறேன். அங்க அழிவின் சத்தம் கேட்டிருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டில் சண்டை, எப்ப பார்த்தாலும் அந்த குடும்பத்தில் குழப்பம், எப்பவும் வட்டி, தருத்திரம். ஐயோ, அங்க ஒரு நன்மையா வருமா? எங்க நீ சொல்லு, அங்க ஒரு நன்மை வருமா அப்படின்னு கேட்டா பிலிப்பு ஒரு சைடா ஒரு அடி பின்னாடி போறான். எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. கம் அண்ட் see. நீ வந்து பார், நீ வந்து பார். எனக்கு தெரியல, நானே இன்னும் போனதில்லை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் நம்புறவர் மேசியா. அவர் உலகின் ஒளியாய் வந்தவர். அவர் சமாதான பிரபு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் வல்லமை உள்ள தேவன். அது எனக்கு தெரியும்.
ஆனா உன் கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. சகோதரி, உங்கள் கேள்விகளுக்கு மனிதரிடத்தில் பதில் இல்லை. உங்கள் கேள்விகளில் அநேக கேள்விகளுக்கு மருத்துவரிடத்தில் பதில் இல்லை. டாக்டர், இது ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாகுமா? என்னால உறுதி சொல்ல முடியாது. 20%, 50% நம்பலாம். இப்படியும் ஆகலாம், அப்படியும் ஆகலாம். உன்னுடைய கேள்விக்கு மருத்துவரிடம் பதில் இல்லாமல் இருக்கலாம். உன்னுடைய கேள்விக்கு ஞானிகளிடம், உனக்கே கற்றுக் கொடுத்த ஆசிரியரிடம் பதில் இல்லாமல் இருக்கலாம். உன்னுடைய கேள்விக்கு இங்கே பிரசங்கிக்கிற என்னிடத்தில் கூட பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் யாரை குறித்து பிரசங்கிக்கிறேனோ அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். உன் அத்தனை கேள்விகளுக்கும் அவரிடத்தில் பதில் உண்டு. அவரே பதிலாகவும் இருக்கிறார். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. கவனி, சரி, வந்து பார் என்றதை நம்பி இந்த மனுஷன் இயேசு கிட்ட வர்றான் பாருங்களேன். ரைட், இயேசு கிட்ட வந்தா அவனை பார்த்த உடனே அவர் சில விஷயங்களை பேசினார். அதை தான் 4 குறிப்பா நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இயேசு இவனுக்கு பதில் சொன்னாரா? அதை சொல்லிட்டு இவன் பதில் பெற்றுக்கொள்வதற்கு அவன் செய்த 4 காரியங்களை இன்றைக்கு நாம் செய்யும்படி ஆவியானவரை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். இயேசு அவனுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? 50ஆம் வசனம், எனக்கு ஒரு நன்மை வருமா? அவர் சொன்னாரு பாருங்க, படிப்போமா? 50ஆம் வசனம், கடைசி வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நல்ல 3 வார்த்தை சொல்லுங்க எல்லாரும். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கேள்வி என்ன? எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா? ஓ ஹல்லேலூயா, thank you Holy Spirit. பதில் என்ன? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து நல்லா கைப்பிடிச்சு, இதிலும். நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லுவீங்களா? நான் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா? பதில் சொல்லுங்க. இதிலும் பெரிதானவைகளை. ஆண்டவரே, உங்க பிள்ளையுடைய வாழ்த்து எனக்கு பலிப்பதாக. ஆமா ஆமா ஆமா. இப்ப பக்கத்துல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா? பதில் சொல்லுங்க நீங்க. எனக்கு இந்த காதை நான் செக் பண்ணணுமா, அல்லது இந்த பக்கம் இருக்கவங்க பேசலையான்னு தெரியல. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பேசுவோமா? கையை உயர்த்தி எல்லாரும் என்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா? நான் பதில் சொல்லட்டுமா தேவ மனுஷனா? இதிலும் பெரிதான நன்மைகளை காண்பீர்கள். இந்த வருடம் பெரிதான நன்மைகளை காண்பீர்கள். உங்க கற்பத்தில் ஒரு நன்மை உண்டாகுமான்னு வந்திருக்கீங்களா? ஒரு பெரிய நன்மையை காண்பீர்கள். பிள்ளைங்க திருமணத்தில் ஒரு நன்மை உண்டாகுமான்னு வந்திருக்கீங்களா? ஒரு பெரிய அற்புதத்தை பார்ப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு நன்மை வருமானு காத்திருக்கீங்களா? இதிலும் 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 2026 பிப்ரவரி 17 வரை கண்டிராத ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய காரியம் இந்த சத்தம் கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு வருகிறது. இதுவரைக்கும் வந்துராத ஒரு மதிப்பெண், இதுவரைக்கும் வந்துராத ஒரு கணம், இதுவரைக்கும் வந்துராத ஒரு செழிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் வந்துராத ஒரு ஆரோக்கியம், இதுவரைக்கும் கண்டிராத ஒரு வெளிச்சம், இதுவரைக்கும் கண்டிராத ஒரு சமாதானம், இதுவரைக்கும் வந்துராத ஒரு பரிசுத்தம் இப்போ தேவ மக்களுக்கு வருகிறது. நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். மனிதனிடத்தில் பதில் இல்லாத கேள்விக்கு பரிசுத்தர் தருகிற பதில். Yes, you are going to see a great thing. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் நான் உனக்கு அறிவிப்பேன். யாருக்கு இந்த வாக்குத்தத்தம்? கை உயர்த்தி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, நீ கிரகிக்க கூடாததுமான, நீ எண்ணி முடியாத, ஆமென் ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் இனி காண போகிறீர்கள். கர்த்தர் அதை செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். கவனி, கேள்வியோடு தொடங்கின ஒரு ஓட்டம் பெரிய காரியங்களை காண்பீர்கள் என்ற பதிலோடு முடிவதற்கு நடுவிலே 4 காரியங்களை
நாத்தான்வேல் செய்திருக்கிறார். அந்த நாளும் இப்போ இந்த 20 நிமிட செய்தியில பிரசங்கிக்கும் போதே நடந்து விடுமானால் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருவேன். என்னை நம்பி அல்ல, என்னை அழைத்து அபிஷேகித்தவரை நம்பி, இந்த வசனத்தை இங்கே பேசு என்று எனக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னவரை நம்பி சொல்றேன். இந்த வளாகத்தை விட்டு வெளியே போகும்போதே ஒரு நன்மை உண்டாகித்தான் போக போகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் தாமதிக்கிறவர் அல்ல. நம்பர் 1, பதில் இல்லாத நாத்தான்வேலின் கேள்விக்கு பெரியவைகளை காண்பாய் என்ற பதில் வருவதற்கு முதல் காரணம் வசனம் 46, 47 இருக்கிறது. அதற்கு நாத்தான்வேல், நீங்கள் பைபிளை பார்த்தால் போதும், நான் வாசிப்பேன். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார், வந்து பார் என்றார். 47 முதல் வார்த்தை, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு. நிறுத்திக் கொள்வோம். நம்பர் 1, என்னுடைய பதில் இல்லாத கேள்விகள் இன்று பெரியவைகளாய் மாற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? 1, இயேசுவினிடத்தில் நெருங்கி வர வேண்டும். ஒரு ஆமென். கம் க்ளோசர் வித் ஜீசஸ். இயேசுவோடு கூட நீ நெருங்கி வர வேண்டும். என்னைக்காக நீங்கள் நாத்தான்வேல் இருக்கிற இடத்தில் ஒரு கேள்வி கேட்டுவிட்டு வருமா அப்படின்னு கேட்டுவிட்டே நின்று விடவில்லை. he accept the invitation. தனக்கு தரப்பட்ட அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. முதலில் உள்ளே இருக்கிற மக்களுக்கு சொல்லிவிட்டு வெளியே இருந்து சத்தம் கேட்கிறவர்களுக்கு நான் பேசட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகளுக்கு பதில் உண்டாக வேண்டுமானால் கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு நீ இருக்கிற இடத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் என்னை நெருங்கி சேர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு இடத்தில் இருக்கிறாய். எனக்கும் உனக்குமான ஐக்கியத்தில் ஒரு ஸ்தலத்தில் நிற்கிறாய். எனக்கும் உனக்குமான அன்பிலே ஒரு இடத்தில் நீ தேங்கி நிற்கிறாய். கர்த்தர் சொல்றாரு, அதனால தான் உன் வாழ்க்கையில கேள்வி மேல கேள்வி. ஆமென். நன்மை வருமா? அற்புதம் நடக்குமா? நான் முன்னேற்றி போவேனா? என் காரியங்கள் படி சாதகமா முடியுமா? எப்போது உனக்குள்ள கேள்வி. ஆனால் இந்த கேள்வி பெரிய நன்மையாய் முடிய வேண்டுமானால் கர்த்தர் அழைக்கிறார். உன்னை அறிந்த, உன்னை கண்ட, உன்னை ரட்சித்த என்னை நோக்கி இன்னும் நெருங்கி வா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கர்த்தர் தேவ ஜனத்துக்கு கொடுக்கிற முதல் அழைப்பு, கெட் க்ளோசர், என்னை நெருங்கி சேர்வாயாக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் கிட்டி வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இருக்கிற இடம் அல்ல, அதே ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை, அதே ஒரு கடமைக்கான ஜெபம், அதே போன்ற ஒரு ஆராதனை, அதே போன்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, அதே போன்ற மாற்றமில்லாத ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் அவரை நெருங்கி சேர சேர சேர, பரிசுத்த ஆவியானவருக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தை, நீ கேள்வி கேட்ட இடத்தில் எல்லாம் ஒரு பெரிய பதிலை பார்க்க போகிறாய். பின்னே அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம், நீ ஏன் கேள்வியோட நிற்கணும்? ஏன் சர்வ ஞானியாம் தேவன் உங்களை அழைக்கிறார். உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் என் பிரசன்னத்தில் உண்டு. ஒரு ஆமென். நெருங்கி வாங்க இயேசுவே. ஹல்லேலூயா. உங்க தகப்பன் அழைக்கிறார். உங்களை நேசிக்கிறவர் அழைக்கிறார். உங்களுக்காக ஜீவன் தந்தவர் உங்களை அழைக்கிறார். கம் க்ளோசர். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தெய்வத்திற்கும் பக்தனுக்குமான வாழ்க்கை அல்ல. ஒரு எஜமானுக்கும் வேலைக்காரனுக்குமான வாழ்க்கை அல்ல. ஒரு ராஜாவுக்கும் குடிமகனுக்குமான வாழ்க்கை அல்ல. ஒரு தகப்பனுக்கும் அவர் பெற்ற பிள்ளைக்குமான நெருங்கிய உறவு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஏதோ ஒரு தெய்வத்தை கண்டு தூரத்தில் நின்று கருவறைக்குள் இருப்பவரை வெளியே நின்று கும்பிட்டு போகிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்பா பிதாவே என்று ஓடி வந்து அவர் மார்பிலே புதைந்து கொண்டு நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் அதுக்குள்ள வர விரும்புறீங்க? ஆனா இன்றைக்கு என்ன ஆயிற்று? ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்து நம்முடைய ஜெபம் கடமையாய் மாறிற்று. நம்முடைய ஆராதனை கடமையாய் மாறிற்று. கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்புவோம், கொஞ்சம் ஒரு பாடலை பாடுவோம், 1 மணி நேரம் ஜெபிப்பேன், 2 அதிகாரம் வாசிப்பேன், அதை நான் கடமையாய் செய்ய ஆரம்பித்து விட்டேன். கிறிஸ்தவம் மதம் அல்ல. இட்ஸ் நாட் a religion.
இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் வித் காட். இது தேவனோடு உள்ள உறவு. சத்தமாக தான் ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரதர், உங்களுக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பரம தகப்பனுக்கும் பிள்ளை தகப்பன் என்ற உறவு இல்லைன்னா யூ ஆர் நாட் எ கிறிஸ்டியன் அட் ஆல். நீங்கள் கிறிஸ்தவனே இல்லை. ஆமேன்னு சொல்லலையே. இன்னைக்கு காலையில் உங்க அப்பாட்ட போனீங்களா? இன்னைக்கு காலையில் அவர்கிட்ட போய் பேசுனீங்களா? இன்று பகலெல்லாம் இருந்ததே அவரிடத்திலிருந்து உங்களுக்கு சத்தம் கேட்டதா? அவர் பிரசன்னத்தில் மெய் மகிழ்ந்தீர்களா? ஆமென். அவரை நெருங்கி ஜீவித்தீர்களா? அவருக்கு பிரியமானதை செய்தீர்களா? அவரோடு கூட நடக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? இல்லை என்றால் தூரத்தில் நிற்கிறேன், எனக்கும் அவருக்கும் நடுவே இடைவெளி இருக்கிறது. ஒரு குற்றத்தினால், நான் செய்த ஒரு பாவத்தினால், நான் செய்த ஒரு தகாத தவறினால், ஒரு துணிகரமான முடிவினால் ஒரு கேப் இருக்குன்னா ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார், ஓடிவா. எதுக்கு இந்த இடைவெளி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒரு வினாடியில அவர் மார்புக்கு வந்து விட முடியும். I want to repeat that again. திரும்பவும் சொல்றேன். ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் பாஸ்டர், பல கிலோமீட்டர்கள் தூரம். இயேசுவை நான் ஆராதித்து, தேவனை நான் தேடி, பைபிளை திறந்து மாதங்கள் ஆயிற்று. அப்படி அது நான் வரணும்னா எவ்வளவு காலம் ஆகும்? இல்ல பிரதர், நீங்க பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் ஒரு நிமிடம் அப்பா என்னை சேர்த்து கொள்ளும்னு சொன்ன அடுத்த வினாடி நீங்கள் அவர் மார்போடு சேர்ந்து விட முடியும். ஆமீன் சொல்லலையே. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் அழைப்பு, நீ ஏன் பதறிட்டு இருக்கிற? ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கிற? ஏன் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் வராம இருக்கு? ஏன் உனக்கு குழப்பத்தின் மேல் குழப்பம்? நீ கேள்வி கேட்டுட்டு அங்கேயே நிக்காத நாத்தான்வேல், அங்கேயே நின்று விசாரிச்சுட்டே இருக்காத. நடக்குமா? செபிச்சா நடக்குமா? கன்வென்ஷனுக்கு வந்தா நடக்குமா? உங்க கூட கோயிலுக்கு வந்தா நடக்குமா? வெளியே இருந்து சத்தம் கேட்கிற ஆமென் தேவ மக்களுக்கு நாங்கள் அல்ல, எங்கள் மூலம் இயேசு கொடுக்கிற அழைப்பு, நீ வந்து பார், உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் உண்டு. சத்தமா ராமேன்னு சொல்லுங்களே. கேட்ட இடத்திலேயே உட்கார்ந்து இருக்காதீங்க சிஸ்டர், கேட்ட இடத்திலேயே உட்கார்ந்து இருக்காதீங்க பிரதர். ஏங்கின இடத்திலேயே, தேவை உள்ள இடத்திலேயே, பிரச்சனை உள்ள இடத்திலேயே, பயம் இருக்கிற இடத்திலேயே, சந்தேகப்பட்ட இடத்திலேயே நிக்காதீங்க. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், வந்து பார், நான் உனக்கு பெரியவைகளை வைத்திருக்கிறேன். கையை தட்டி நீங்க ஏன் கூட ஒரு ஆமேன்னு சொல்லிருங்களேன். இந்த சத்தத்தை கேட்கிற வெளியே இருக்கிற இந்த தேசத்தின் மக்களுக்கு இயேசுவை கொண்டு நாங்கள் சபையாராய் அறிவிக்கிறோம். உங்களுக்கு ஒரு அன்பின் அழைப்பு. இன்றைக்கு ஒருவேளை வர முடியுமானால் இப்போதே எழும்பி ஓடி வாருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு அழைக்கிறார், வந்து பார், வந்து பார். ஆமென். நாத்தான்வேல் கேள்வியோடு நின்று விடவில்லை. நடக்குமா? தருவாரா? ரட்சிப்பாரா? மாற்றுவாரா? கேள்வியோடு நிற்கவில்லை. அவன் அடுத்த அடி எடுத்து வைத்தான். மூவிங் ஃபார்வர்ட். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். முன்னோக்கி வர ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை. நான் இப்படி சொல்லிட்டு இரண்டாவது குறிப்புக்கு வரேன். தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே இருக்கிற இடைவெளி குறையுமானால் உங்கள் கேள்விகளும் பதிலாய் மாறும். ஆமென் சொன்ன 3 பேருக்காக சோத்திரம். இன்னொரு தடவை சொல்றேன். தேவனுக்கும் உங்களுக்குமான இடைவெளி இருக்கு பாருங்க, அது இன்னைக்கு இந்த நைட்லயே குறையுமானால் உங்க கேள்விகள் இந்த இரவே பதில்களாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நேரலையிலும் வெளியேயும் அமர்ந்திருக்கிற எங்கள் அன்பு தேவ மக்களே, தவறான கருத்துக்களால், தவறான ஒரு எண்ணத்தினால், யாரோ ஒருவர் சொன்னதினால், யாரோ ஒருவரை தவறாய் பார்த்ததினால் இயேசுவையும் தவறாய் நினைக்காதிருங்கள். இந்த இயேசு நல்லவர். உங்கள் கேள்விகளுக்கு அவரிடத்தில் பதில் உண்டு. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்திலே எழும்புகிற கேள்விகள் உங்கள் நன்மைகளை கெடுத்து விடாதிருக்கட்டும். நான் கிறிஸ்தவத்திற்கு போனால், நான் ஒருவேளை இந்த சகோதரியோட ஆலயத்திற்கு போனால், கிருபாசனம் கிறிஸ்துவின் சபைக்கு போனால் என்னை உலகம் என்ன பேசும், என்னை உற்றார் என்ன சொல்வார்கள் என்கிற தேவையற்ற சந்தேகங்களும் பயங்களும் எழும்புவதால் உன் நன்மையை இழந்து போகாதே. அழைப்பின் சத்தம் கேட்கும் போது நாத்தான்வேல் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். நான் போவேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1, இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள், உங்கள் கேள்விகளுக்கு பதில் உண்டாகும். நம்பர் 2, என் கேள்விகள்
பதில்களாய் மாற வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய இரண்டாவது காரியத்தை வசனம் 47, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு. ஆமே, அவர் எல்ரோய் தேவன், காண்கிற கர்த்தர். ஒரு ஆமேன் சொல்லலையே? ஹல்லேலூயா. அவர் உங்க எல்லாரையும் பார்க்கிறார். ஆமே, நீங்கள் எங்கே இருந்தாலும் கவனிக்கிறவர், எந்த நிலைமையில் இருந்தாலும் காண்கிறவர். அவர் நாத்தான்வேல் தன்னிடத்தில் வர கண்டு. விசுவாச பிள்ளைகளை கவனி, தூரத்திலிருந்து வர கண்ட உடனேயே இவர் உள்ளத்தில் இருந்து வார்த்தைகள் எழும்புது. என்ன எழும்புது? நாத்தான்வேல் வருவதை கண்ட உடனேயே Jesus had something to say. இயேசு சொல்லுவதற்கு ஏதோ ஒன்று அவர் உள்ளத்தை நிரப்பிவிட்டது. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கட்டும். நீங்கள் இயேசுவிடத்தில் வரும்போதெல்லாம், தனி ஜெபத்திற்கோ, சபை ஆராதனைக்கோ, கன்வென்ஷன் கூட்டத்திற்கோ அவரிடத்தில் வரும்போதெல்லாம் உங்களிடத்தில் சொல்லும்படி அவருக்கு வார்த்தைகள் உண்டா? ஆனா நாத்தான்வேலை பார்த்த உடனே இயேசுவுக்கு என்ன வந்துட்டு? வார்த்தைகள் வந்துட்டு. நான் திரும்பவும் சொல்றேன், நாத்தான்வேல் இன்னும் பேச ஆரம்பிக்கல, பிலிப்பு இன்னும் அறிமுகமே படுத்தல. யாரும் எதுவும் பேசாமல் அறிமுகப்படுத்தாமல் இருக்கும் போதே நாத்தான்வேலை பார்த்த உடனேயே இயேசுவினுடைய இருதயத்தில் வார்த்தைகள் வருகிறது. என்ன வார்த்தை பாருங்க? அவர் சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம தேவ பிள்ளைகள், உங்களுக்குள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இயேசுவினிடத்தில் நீங்களும் நானும் போய் நிற்கிறோம். அவர் நம்மை காண்கிறார், நாம் அவரிடத்தில் வருவதை அவர் பார்க்கிறார் என்றால் அவர் உள்ளத்தில் வார்த்தைகள் எழும்புமா? அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அந்த வார்த்தைகள் என்ன விதத்தில் இருக்க போகிறது? ரொம்ப சுத்த தமிழ்ல சொல்லட்டணும், நீ அமைதியா இருக்கதை பார்த்தா அப்படிதான் சொல்லு. சரி, நம்ம தமிழ்ல சொல்லவா? என்னை பார்த்த உடனே இயேசு என்ன சொல்லுவார்? இன்றைக்கு நான் இருக்கிற நிலையில் இயேசு என்னை காண்பாரானால் what can he say? அவர் என்னை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஆனால் நாத்தான்வேலை பார்த்து அவர் சொன்ன அற்புதமான சாட்சி என்ன? இதோ இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேல். ஒரு ஆமே. நம்பர் 2, நம்முடைய பதில் இல்லாத கேள்விகள் பெரியவைகளாய் மாற வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இரண்டாவது காரியம் என்ன? முதல் காரியம், இயேசுவிடத்தில் நெருங்கி வாருங்கள். இரண்டாவது காரியம், அவர் சொல்லும் அளவுக்கு சாட்சியாக வாழுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கபடற்றவன் என்றால் என்ன அர்த்தம்? தந்திரம் இல்லாதவன். ஆமென். அவனுக்கு பொய் சொல்லவோ, ஒருவரை ஏமாற்றவோ, மாய்மாலம் பண்ணவோ தெரியாதவன், கபடில்லாத உத்தம இஸ்ரவேலன். ஆண்டவர் இயேசு நமக்கும் அப்படித்தான் சொல்லி தந்தார். நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களை போல, சொல்லுங்க, கபடற்றவர்களுமாயும் இருங்கள். ஆதி சபையை குறித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இப்படி எழுதுகிறது, அவர்கள் கபடில்லாமல் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். ஆமென். நம்முடைய உள்ளத்தை கொஞ்சம் இந்த இரவுல சோதிக்கணும் சிஸ்டர். பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்தை நமக்கே கண்ணாடி போல் படமிட்டு காண்பிக்கிறார். How you are? எப்படி இருக்கிறாய்? உன் உள்ளத்துல கபடுகள் உண்டா? ஒரு இடத்தில் பேசுகிற போது வெளிப்படையாய், பிராங்கா, டிரான்ஸ்பரண்டா இருப்பதை இருப்பது போல் பேசுகிறோமா? அல்லது உள்ளே ஒரு பெருமையை, உள்ளே ஒரு பகையை, உள்ளே ஒரு பொறாமையை வைத்துக்கொண்டு சிரிக்கணுமே, பேசணுமே, சோத்திரம் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? தேவன் கவனிக்கிறார். அல்லேலூயா. கணவன் மனைவி உறவை பார்த்து கர்த்தர் உங்களை குறித்து சொல்ல வேண்டுமானால் அந்த சாட்சி என்னவா இருக்கும்? என் பிள்ளைகள் கபடற்றவர்களாய் வாழ்கிறார்கள், அப்படி சொல்லுவாரா? ஆமென். நம்முடைய உரையாடல்களை தேவன் பார்க்கிற போது, நாம் ஒருவிடத்தில் போன்ல பேசுகிற அந்த பேச்சை பார்க்கிற போது, ஒருவரை நலம் விசாரிக்கிற காரியத்தை பார்க்கிற போது, ஒருவரை தேற்றுகிற காரியத்தை பார்க்கிற போது, சபையில் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுகிறதை பார்க்கிற போது, இயேசு அந்த உரையாடலை குறித்து என்ன சாட்சி சொல்லுவா? ஆமென். கபடில்லாமல் பேசுகிறார்கள், குழந்தைகளைப் போல பேசுகிறார்கள். ஒருவர் நாவிலும் பொய்யில்லை,
ஒருவருடைய இருதயத்திலும் கசப்பு இல்லை, உள்ளொன்று வெளியொன்று இல்லை என்பதா இருக்குமா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். நாத்தான்வேலுக்கு பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையை ஒரு நிமிடத்தில் ஸ்கேன் பண்ணி சொல்றாரு, இதோ இந்த மனிதனிடத்திலே எந்த கபடும் இல்லை. சகோதரி, உங்க வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகள் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். I want to repeat it again. உங்க வாழ்க்கையில சகோதரா, ஆமென், இன்னும் நிறைய கேள்விகளுக்கு, நிறைய ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம். உங்களை இன்னும் வாழ்க்கை மோசமாய் நடத்தலாம். சில மனிதர்கள் இன்னும் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் இருக்கலாம். நீங்கள் பார்க்கிற காரியமெல்லாம் இருளாய் இருக்கலாம். ஆனா உங்க இருதயம் கபடில்லாமலே இருக்கும் என்றால் அந்த இருளின் நடுவிலும் பெரிதானவைகளை நீங்கள் பார்க்க போவது நிச்சயம். சத்தமோராமன் சொல்லிருங்களே. உங்களுக்கு வேலை தந்த உங்களுடைய ஓனர் உங்களை மோசமா நடத்தலாம், இருள். நீங்கள் திருமணமாகி போயிருக்கிற வீடு ஒருவேளை உங்களுக்கு ஏற்றதா இல்லாமல் இருக்கலாம், இருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் கொடுத்தவரோ கடன் வாங்கினவரோ உங்களை நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், இருள். ஆமே, நீங்கள் பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கிற இடத்தில் உங்களோடு பழகுற அத்தனை பேரும் வித்தியாசமான பாவங்களோடு இருக்கலாம், இருள். அதற்கு நடுவிலே, என்னை கவனித்தீர்களா? இருளுக்கு நடுவிலே எங்கும் அந்தகாரம், வாழ்க்கையெல்லாம் கேள்வி, உள்ளத்திலே குழப்பம். ஆனா இந்த மனுஷனை பாருங்க, அவைகளுக்கு நடுவேயும் தன்னையோ கரைபடாமல் காத்து கொண்டவன். ஆமென் சொல்லுங்களேன். நான் இருளுக்கு நடுவில் இருந்தாலோ என்னை நான் இருள் கரைபடுத்த விட மாட்டேன். என் வாழ்க்கையில நன்மையே நான் பார்க்கலனாலோ கபடற்றவனாயிருப்பேன், உத்தமனாயிருப்பேன் என்று யார் ஒருவர் கடினமான காலங்களை கடக்கும் போதும் பரிசுத்தத்தை விடாதிருக்கிறார்களோ, போத்திபார் வீட்டில் அடிமையாயிருந்தாலும் நான் பரிசுத்தத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். பாபிலோனில் அடிமையாயிருந்தாலும் ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்தாது. இருளுக்கு நடுவே இருந்தாலும் இருள் என்னை பற்றி கொள்ள அனுமதிக்க மாட்டேன் வாழ்ந்த ஒரு மனிதன் அவர் இன்றைக்கு காண்பார் என்றால் அவர் சொல்லுகிறார், நன்மை உண்டாகுமா என்ற உன் கேள்வி பெரியவைகளாய் மாறும். சத்தமதாமேன்னு சொல்லலையே. நம்ம சாக்கு சொல்லக்கூடாது பிரதர். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனா என்ன பண்றது, என் ஸ்கூல் அப்படி இருக்குது, என் கூட இருக்கிறவங்களும் அப்படி இருக்கிறாங்களே, நான் வேலை செய்யற இடம் அப்படி இருக்குது, பொய் சொல்லாம என்னால வேலையே செய்ய முடியாது, இப்படி எல்லாம் ஏமாற்றாம, கொஞ்சமாவது அப்படி எல்லாம் பெருமை காட்டாம, கொஞ்சமாவது இப்படி எல்லாம் தந்திரம் பண்ணாம அப்படி எல்லாம் வாழ முடியாது. ஆமா, அப்படி எல்லாம் நம்ம பைத்தியக்காரன் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஒத்து போகிறோமா? இல்லை. என் உள்ளத்தில் 1000 கேள்விகள் இருந்தாலும், தேவைகள் இருந்தாலும் உத்தமத்தை விடே, நல்லா ஆமென் சொல்லுங்களேன், கபடற்றவனாய் வாழ்வேன் என்ற தீர்மானம் எடுப்பீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நம்பர் 3, இதிலும் பெரிதானவைகளை காண்பதற்கு, உங்கள் கேள்விகளுக்கு பதில் உண்டாவதற்கு தேவன் எதிர்பார்க்கிற 3ஆம் காரியம் என்ன? வசனம் 48, 49. எத்தனை பேரோட பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? கர்த்தருக்கு மகிமை. நாத்தான்வேல் அவருக்கு பதில் சொல்லுகிறான், நீர் என்னை எப்படி அறிவி? ஆமென். ஆண்டவரே, என்ன பார்த்து கபடற்றவன் உத்தம இஸ்ரவேலன்னு சாட்சி கொடுக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன தெரியுமா? எப்போ? நான் உங்களை பார்த்ததில்லையே. ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்றார், ஒரு ப்ராஃபஸி, அறிவை உணர்த்தும் வசனம் வரும். என்ன சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க. பிலிப்பு என்னிடத்தில் வருவதற்கு, உன்னை அழைப்பதற்கு முன்னரே நீ அத்திமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தாய். உன் உள்ளத்தில் 1000 கேள்விகள். நன்மை வருமா? என் வாழ்க்கையில எதிர்பார்ப்பு நடக்குமா? நானும் எழும்புவனா? நானும் பலப்படுவனா? நானும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை காண்பனா? 1000 கேள்வி உனக்கு. ஆனா அந்த கேள்விகளோடு நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டே. ஒரு அல்லேலூயா சொல்லலையே. என் அன்பு சகோதரியே, உங்களை காண்கிற ஒரு தேவன்
எங்கே போதகர் அழைத்த போது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, ஆமே நம்முடைய திருச்சபையிலே அங்கத்தினரான பிறகு அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னே என் கண்கள் உன்னை கண்டது. அல்லேலூயா சொல்லியிருக்கலே. உன்னுடைய அவயவங்கள் உருவேற்படும் நாட்களுக்கு முன்னே, உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்னரே என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிற பெரிய தேவன் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களே. நீங்க ஏதோ பிறந்ததுனால, ஆமே நீங்க பிறந்து விட்டதுனால, திரும்ப சொல்லட்டும், நீங்க ஏதோ பிறந்துட்டதுனால ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காட்டல. நீங்க பிறந்ததுனால கர்த்தர் உங்களை ரட்சிக்கல. நீங்க பிறந்ததுனால ஐயோ பிறந்துட்டான் என்ன பண்றது, இவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்போன்னு கர்த்தர் கொடுக்கல. ஏற்கனவே உங்களை குறித்த திட்டம், ஏற்கனவே உங்களை குறித்த பெரிய நோக்கம், ஏற்கனவே உங்களை குறித்த பெரிய அழைப்பு, உங்களை குறித்த பெரிய பார்வை என் ஆண்டவரிடத்தில் இருந்ததால தான் நீங்க பிறந்தீங்க. நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. பிறந்ததுனால வாழ்க்கை தரல பிரதர், உங்களுக்குன்னு ஒரு பெரிய வாழ்க்கை இருந்ததால தான் உங்களை பிறக்கவே வச்சா. ஆமே, உங்கள் பிறப்பு ஆக்சிடென்டல் அல்ல. தமிழ்ல சொல்லணும்னா, உங்க பிறப்பு எதேச்சையா திடுதுப்புன்னு நடந்தது இல்ல. என்ன செய்யறது, எங்க அம்மா அழிக்க தான் பார்த்தாங்களாம், ஆனா நான் தப்பி பிறந்தனா இல்ல பிரதர். ஆமா, உங்க அம்மா வேண்டாம் நினைச்சிருந்தாலும், அப்பா பிளானே பண்ணாம விட்டிருந்தாலும், நீங்கள் இங்கே இருப்பது தேவ சித்தம். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. ஹalleluya. நாத்தான்வேலுக்கு ஒரு கேள்வி, என்னை எப்போது கண்டீர்? அவர் சொல்றாரு, பிலிப்பு பார்க்கிறதுக்கு முன்னாடியே என் கண்கள் உன்னை காண்கிறது. இந்த சத்தத்தை ஆலயத்திற்கு வெளியே அமர்ந்து கேட்கிற தேவ ஜனத்திற்கு சொல்லுவேன், என் நிலைமை உங்களுக்கு தெரியுமா? என் அந்தரங்க சூழல் உங்களுக்கு தெரியுமா? என் கணவனுக்கே தெரியலையே, என் பிள்ளைகளுக்கே புரியலையே, என்னை பெற்றவங்களே அறியலையே. ஆனால் பெற்றோர் அறியாவிட்டாலும், கட்டின வாழ்க்கை துணை அறியாவிட்டாலும், நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு சொல்லியும் உணரவிட்டாலும், இந்த இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் அவர் உங்கள் வேதனைகளை அறிவார், உங்கள் உள்ளத்திலே எழும்புகிற சிந்தனைகளை அறிவார். ஆமேன் சொல்லிருங்க. ஆமேன். உங்கள் வாயில் சொல் பிறவாவதற்கு முன்னரே நீங்கள் என்ன பேச போகிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிற சர்வ ஞானமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கவனி, ஒரு சின்ன ப்ராஃபஸி. என்ன ப்ராஃபஸி? நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டேன். ஆண்டவரே, என்னை உமக்கு எப்படி தெரியும்? இயேசு உடனே ஒரு ப்ராஃபஸி சொல்றார். அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்த, கரெக்டா? அப்படி சொன்ன உடனே 49 சொன்ன உடனே ஒரு பிரசங்கம் இல்லை பிரதர், அற்புதம் பார்க்கல, வெளிப்பாடு வரல, 10 பேர் சுத்தி நின்று கைத்தட்டல, இது மாதிரி ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கல, 1.5 மணி நேரம் யாரோ ஒருத்தர் உன்னை அழைக்கிறார் அழைக்கல. ஒரே ஒரு ப்ராஃபஸி, ஜஸ்ட் a simple prophecy. நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தாய். அப்படி சொன்ன ஒரு சின்ன விஷயத்துல 49, அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன். என்னை கவனிங்க. சத்தியம் என்ன சொல்கிறது? யாருக்கு கேள்விகளுக்கான பதில் பெரிய நன்மைகளாய் வருகிறது? சிறியவைகளிலும் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு. ஆமென். சிறிய ஒரு அற்புதம், சிறிய ஒரு தீர்க்க தரிசனம், சிறிய ஒரு வெளிப்பாடு, அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான், அறிக்கையும் செய்தான், நீர் தேவனுடைய குமார். நம்முடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். நமக்குத்தான் இந்த ஆலயத்தில் எத்தனை அற்புதங்கள், நமக்குத்தான் எத்தனை தீர்க்க தரிசனங்கள், நமக்குத்தான் எத்தனை வெளிப்பாடுகள். நம்முடைய காதுகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எத்தனை சாட்சிகளை கேட்கிறது, எத்தனை வீடியோக்களில் அற்புதங்களை பார்க்கிறோம். ஆனாலும் நமக்கு இன்னும் என்ன வரல? விசுவாசமே வரல. எனக்கும் செய்வார், இவர்களுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார், இவரை விடுவித்த இயேசு என்னை விடுவிப்பார், ஆமென், இவங்களை ரட்சித்தவர் என்னை ரட்சிப்பார். நமக்கு விசுவாசம் வரல. ஆனா நாத்தான்வேல் கொஞ்சம் வித்தியாசமானவன். ஒரு சிறிய நன்மைக்கு பெரிதாய் விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம சிலவற்றை அலட்சியம் பண்றோம். ஒரு அற்புதம் நடக்குது, ஐயோ ரொம்ப சிம்பிள் தானே, இதெல்லாம் ஒரு பெருசா. ஆனா நாத்தான்வேல் அப்படி அல்ல. ஒரே ஒரு ப்ராபசி தான், அத்திமரத்தின் கீழ் இருந்தாய் என்று சொன்ன
உடனேயே கவனிங்க, நீர் தீர்க்கதரிசி சொல்லல, நீர் போதகர் சொல்லல, அவன் மெய்யாகவே மனம் திறந்து அறிக்கை செய்கிறான், நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமார். உரலேலுயா, சத்தமா உரலேலுயா. அன்பு சகோதரா, ஏன் இன்னும் நம்ம வாழ்க்கையில் அநேக கேள்விகள் தெரியுமா? சகோதரி, இன்னும் பதிலில்லாத கேள்விகளோடு நாம் அமர்ந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே நடந்தவைகளுக்கே நாம் நன்றியா இல்லை. ஏற்கனவே கேட்டவைகளுக்கு நாம் இன்னும் அவரை துதிக்கவில்லை. ஏற்கனவே அவர் செய்தவைகளிலேயே நாம் மகிழவில்லை. ஏற்கனவே அவர் செய்தவைகள் நமக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கவில்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்த அற்புதங்கள் நமக்கு மகிழ்ச்சியாய் தெரியவில்லை, பெரிதாய் தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில் இன்னும் கேள்விகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுவேன், ஒவ்வொரு சிறிய சிறிய அற்புதத்தை நினைத்து அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன அற்புதத்திற்கும் பெரிதாய் கர்த்தரை துதிப்பீர்கள் என்றால் நிச்சயம் சொல்லட்டும், உங்கள் பதிலில்லாத கேள்விகளுக்கு கர்த்தர் பெரியவைகளை வாக்கு பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்துக்கு இதுக்கலாமா அப்படி நம்ம அலட்சியம் பண்றோம் பாருங்க, அதுக்குள்ளதான், அந்த துதிக்குள்ளதான், சிறிய காரியத்திற்கு நான் சொல்லுகிற ஸ்தோத்திரத்துக்குள்ளதான் பெரிய அற்புதத்தின் நன்மைகள் இருக்கிறது. அல்லேலூயா. He confessed the faith. அவன் தான் நம்பினதை அறிக்கை செய்கிறான், என் இயேசு நல்லவர். ஒரு ஆமென். சிறியவைகளையும் விசுவாசியுங்கள். நான்காவதாய் கடைசியாய் 49ஆம் வசனம், 49ஆம் வசனம் கடைசி வார்த்தை, நீர் தேவனுடைய குமாரன் மட்டுமல்ல, நீர் இஸ்ரவேலின் ராஜா. பாருங்களேன், ஒரு சின்ன அற்புதத்தை பார்த்த உடனே, ஒரு சிறிய வெளிப்பாடு கிடைத்த உடனே அந்த மனிதன் செய்த இரண்டாம் காரியம், குறிப்புல நான்காவது குறிப்பு, யாருக்கு, யாருடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுகிறார் கவனியுங்கள், அவருடைய ஆளுகைக்குள் தன்னை விட்டு கொடுக்கிறவன். ஆமென். அடுத்த நிமிடம் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் இஸ்ரவேலின் ராஜா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்று முதல் என்னை ஆளப் போகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஒரு ஆமீன் சொல்லலையே. இதுவரைக்கும் என்னை கேள்விகள் ஆண்டு கொண்டு வந்தது, இதுவரைக்கும் என்னை மனிதர்கள் ஆண்டார்கள், இதுவரைக்கும் சில பாவ பழக்கங்கள் ஆண்டிருக்கலாம், இதுவரைக்கும் சில பாரம்பரிய கட்டுகளான் இருக்கலாம், இதுவரைக்கும் சில ஊர் கட்டுப்பாடுகளான் இருக்கலாம், மனித பயங்களான் இருக்கலாம், பொருளாசையான் இருக்கலாம். ஆனா உம்மை நான் விசுவாசித்த இந்த வினாடி அவன் அறிக்கை செய்கிறான், நீர் என் ராஜாவாய் இருக்க போகிறீர். உம்முடைய ஆளுகை என் மீது வருவதாக, உம்முடைய ஆளுகை என் வீட்டிலே வருவதாக, உம்முடைய ஆளுகை என் தொழிலிலே வருவதாக, உம்முடைய ஆளுகை என் குடும்பத்தில் வருவதாக. யார் ஒருவர் இஸ்ரவேலின் ராஜாவை தன் ஆளுநராய் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களுடைய பதிலில்லாத கேள்விகளுக்கு அவர் பெரிதானவைகளை செய்ய போகிறார். சத்தமா ஒரு ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் செய்தியை முடிக்கிற நேரம், இப்படி சொன்னாலும் அது உறங்குறவங்க எந்திப்பாங்களான்னு சொல்றேன். ஆமா. நம்பர் 1, என் கேள்விகள் பதிலாய் மாறுமா? மாறும். அதற்கு தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம், இயேசுவினிடத்தில் நெருங்கி வாருங்கள். 2, அவர் சாட்சி சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழுங்கள். 3, சிறிய நன்மைகளுக்கும் பெரிதாய் அவரை நம்புங்கள். 4, அவரை உங்கள் வாழ்க்கையின் ராஜாவாக அங்கீகரியுங்கள். சொன்ன பதிலை எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? 50ஆம் வசனம். Shall we go together? எல்லாரும் கையில் பைபிள் எடுங்க பார்க்கலாம். நான் முடிக்கிற நேரம்னு நிறைய பேர் மூடிட்டாங்க. முடிக்கிற நேரம் மூடுகிற நேரம் அல்ல. முடிப்போமா? சரி, பைபிள் 50ஆம் வசனம் படிங்க. 50. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே. அதுக்கா அவ்வளவுதான் சொன்னேப்பா, அதுக்கே நம்புறியா? ஈமேன். அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா இவ்வளவு பெரிய விசுவாசம் உனக்கு? அந்த வார்த்தையை படிங்க. இதிலும் பெரிதானவைகளை.
ஆங்கில வேதாமத்தில் T14 ஒரு பைபிள் இருக்கு. டிரான்ஸ்லேஷனில் நிறைய வித்தியாசம் உண்டு. T14 டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ். அந்த பைபிளில் இந்த வார்த்தை பெரிதானவைகள் அப்படின்ற வார்த்தை இப்படி இருந்தது பாருங்களேன். ஆமென். யூ வில் see more surprising things. ஆங்கிலம் அறிந்தவர்களுக்கு தெரியும். கர்த்தர் இன்னைக்கு இதையே உங்களுக்கு வாழ்த்தாக தருவாராக. நீங்கள் நிறைய சர்ப்ரைஸ் உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இதிலும் பெரிதானவைகள். you will see surprising things in your life. எப்படி ஆண்டவரை பார்க்க போறேன்? எப்படி இதுவரைக்கும் நடக்கலையே, இனிமை எப்படி பார்ப்பேன்? இந்த முதல் நாள் கன்வென்ஷன்ல கர்த்தர் சொல்லுகிற அடுத்த வார்த்தை 51ஆம் வசனம். எப்படி பெரிதானவைகளை நீ காண போகிறாய் தெரியுமா? வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு இல்லை, நல்ல சத்தமா சொல்லுங்க, நாளைக்கு இல்லை, இது முதல். எது முதல்? டைம் போட்டு சொல்லட்டுமா? 8:51 முதல் நீங்கள் வானம் திறந்திருக்கிறதை காணப்போகிறீர்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திர பலி கொடுக்க பார்க்கலாம். எப்படி பெரிதானவைகள் வரப்போகிறது? வானம் திறந்தே இருக்க போகிறது. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு வானம் திறக்க போகிறது, வானம் திறக்க போகிறது. ஹல்லேலூயா. அவரை நெருங்கி வருவீர்கள் என்றால் உங்களுக்கு வானம் திறக்க போகிறது. அவர் சாட்சி சொல்ற வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்கு வானம் திறக்க போகிறது. கபடற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வானம் திறக்க போகிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. வானம் திறக்கிறதா? நம்பர் 2, மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும். யாரையா இந்த தேவதூதர்கள்? they are the agents of answers. பதில்களை கொண்டு வருகிற பரலோக பிரதிநிதிகள். இயேசுவின் நாமத்தில் செய்தியை முடிப்பதற்கு முன்பு சபைக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு பிறகு வானங்கள் திறந்திருப்பது மட்டுமல்ல, உன் ஜெபங்களை எடுத்துக்கொண்டு ஏறவும் பதில்களை பெற்றுக்கொண்டு இறங்கவும் கர்த்தருடைய பிரதிநிதிகளாய் தேவதூதர்கள் உங்கள் வீடுகளிலே உங்கள் சபைகளிலே இனி உலாவி வருவார்களாக. Receive the prophecy today. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். யார் இதை நம்புகிறீர்களோ இன்னைக்கு முதல் தேவதூதர்களின் ஆளுகை, தேவதூதர்களின் உலாவுதல் உங்க வீட்டிலே பார்க்கவே பார்ப்பீர்கள். வானங்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். வானங்கள் திறக்கப்படுகிறது. தேவனுடைய பதில்களை எடுத்துக்கொண்டு இறங்கி வருகிற தேவனுடைய சேனை இனி நீங்கள் காண்பீர்கள். இது முதல் காண்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனுடைய செய்தியாளர்கள் வருகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து பதில்களை கொண்டு வருகிறார்கள். அம்மா, வானம் அடைக்கப்பட்டிருந்ததா உனக்கு முன்னாடி? இத்தனை வருடமா போராட்ட ஜெபம், திறக்க முடியாத வானம். இன்னைக்கு உன் விசுவாச துதி இப்ப வானங்களை திறக்குது. பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை. யாருக்கோ சிலருக்கு தேவாவியானவர் எனக்குள் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தருகிறார். உன்னை சுற்றிலும் சில சுவர்கள் கட்டப்பட்டிருக்கலாம். உன்னை சுற்றிலும் நீ அங்கே இங்கே அசையாதபடி, ஹல்லேலூயா, அசையக்கூடாதபடி, இங்கே இருந்து அங்கே நீ முன்னேறி போக கூடாதபடி வேலி அடைக்கப்பட்டிருக்கலாம். உன்னை சுற்றிலும் ஒரு பெரிய சுவர் இருந்தாலும், ஒரு அடைக்கப்பட்ட மதிலுக்குள் நெரிஞ்சலுக்குள் நீ இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வானமோ பூட்டப்படவில்லை. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம், வானம் பூட்டப்படவில்லை. கரங்களை தட்டி ஆவில நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆவியானவர் யாருக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்? ஆண்டவரே, எனக்கு முன்னாடி எந்த வழியுமே இல்லை, எனக்கு முன்னாடி வாசல் எல்லாம் பூட்டி இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், அண்ணாந்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். கதவுகள் பூட்டப்படலாம், வானமோ பூட்டப்படவில்லை. நல்ல ஆவில நிரம்பி கண்களை மூடி. இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. ஆமா, இவங்க துதிக்கிறாங்களா, அவங்க ஆவில நிரம்புறாங்களா? இல்ல பிரதர், பெற்றுக்கொள்ளுங்க. இது தீர்க்க தரிசன வார்த்தை. அப்படியே இறங்கி
வருது தேவ மக்கள் மேல. மதில்களை எழுப்பி இருக்கலாம் சில மனிதர்கள், உன்னை இங்கே அங்கே முன்னேற விடாமல் சில சுவர்களை எழுப்பலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், ஆனால் நான் திறந்த வானத்தையோ ஒருவனும் பூட்ட முடியாது. சிலருடைய இருதயம் அடைக்கப்பட்டு போச்சு, சில வழிகள் உனக்கு அடைக்கப்பட்டு போச்சு, சில வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உனக்கு மூடப்பட்டு போச்சு, சில வாழ்க்கையின் முன்னேற்றங்கள், சில கல்விக்கான ஸ்தலங்கள் உனக்கு முன்னாடி பூட்டி கிடக்குது. ஐயோ, இந்த கதவை யார் திறப்பா? நீ கேள்விகளோடு வந்திருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், இது முதல் வானம் திறந்திருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பார்க்கலாம், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இனி ஒரு செய்தி இல்ல, ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறார். ஏதோ ஒன்று நடக்கிறது உன் குடும்பத்தில். அடைக்கப்பட்ட கதவெல்லாம் திறக்குது. பெற்றுக்கொள்ளுங்க. வீடுகளில் இருக்கிறவங்க இப்பவே பெற்றுக்கொள்ளுங்க. நேர் அலையில காண்கிற சகோதரி முழங்காலில் நின்று கண்களை மூடி இப்ப துதிக்கிற போது வானம் திறக்கிறது. வெண்கலமாய் கடந்த வானம் உன் தவறான வாழ்க்கையால, உன்னுடைய கீழ்ப்படியாமையால, துணிகரமான பேச்சினால அடைக்கப்பட்டிருந்த வானம் இந்த இரவு நீ மனம் திரும்புவதால், இயேசுவே என்று கூப்பிடுவதால் இப்போது வானங்கள் திறக்கிறது. தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள் பரிசுகளோடு, பதில்களோடு. வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் கரம் கொட்டி ஆவிலே நிரம்பி ஒரு 30 வினாடி போதகர் கையில் நான் கொடுப்பதற்கு முன்பு just 30 seconds of praise, நல்ல கையை தட்டி ஆவிலே நிரம்பி துதிங்க பார்க்கலாம். சத்தமா சத்தமா சத்தமா. அடுத்து நான் மைக்கை எடுக்கிற வர ஒரு 30 வினாடி இங்க இருக்கிற குட்டி தம்பிமார் கண்ணை மூடி, எல்லா கண்ணு மூடட்டும். கையை தட்டி அந்நிய பாஷை பேசுறவங்க, அந்நிய பாஷையில இன்னும் ஆமென் அபிஷேகம் பெறாதவங்க ஸ்தோத்திர பலியிட்டு சொல்லுங்க, வானங்கள் திறக்கிறது, எனக்கு வழிகள் திறக்கிறது. அவர் வானத்தை திறந்த பிறகு உனக்கு யாரும் கதவை பூட்ட முடியாது. வானம் திறந்தால் பூமியிலே துறவுகள் திறக்கும். வானம் திறந்தால் பூமியிலே கதவுகள் திறக்கும். சில ஆபீஸ் உனக்கு திறக்கும், சில அலுவலுடைய இருதயம் திறக்கும், சில வேலை வாய்ப்புகள் உனக்கு திறக்கும். பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் உனக்கு திறக்கும், கிருபையின் ஊற்று திறக்கும், சமாதான நதி இப்போ திறக்கும். கேள்விகளுக்கு பதில், கேள்விகளுக்கு பதில். ஐயோ, என் கேள்விக்கு ரொம்ப நாளா பதில் இல்லையே. என் அன்பு தாயே, உன் கண்ணீரை கண்ட தெய்வம் இந்த முதல் நாள் கன்வென்ஷனில் உனக்கு ஒரு பதில் அனுப்புகிறார். இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். சிறியவைகளுக்கு ஏங்குகிற ஜனமே, ஒரே ஒரு நன்மை நடந்துடாதா? எனக்கு கொஞ்சம் சுகம் அடைச்சா போதுமே, எனக்கு இந்த ஒரு கடன் அடைஞ்சா போதுமே, இந்த ஒரு குழந்தை மனம் திரும்பினா போதுமே. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு பெரிய வல்லமை இந்த வளாகத்திலே வெளிப்படுகிறது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய நன்மை. நாத்தான்வேல், ஒரு பெரிய நன்மை. Glory Jesus, glory Jesus, glory Jesus. ஷாகாத்துலா பரிகதலபா. ஆவி மண்டலங்கள் திறந்திருக்கிறத பார்க்கிறேன். ஆவிக்குரிய மண்டலங்கள் திறந்திருக்கிறது. இதுவரை கண்டாத சிலவற்றை காண போகிறீர்கள். இதுவரை உங்க காதல கேட்காத சிலவற்றை கேட்க போகிறீர்கள். இதுவரைக்கும் உங்க வாட்ஸ்அப்ல வந்துடாத சில செய்திகள் வருகிறது. யாருக்கு தீர்க்கதரிசனம் பெற்றுக்கொள்ளுங்க. சில இமெயில்கள் வருகிறது. சில நல்ல செய்தி பேங்க்ல இருந்து வருது. சில நல்ல செய்தி பிள்ளைங்கிட்ட இருந்து வருது. திருமணமாகி ரொம்ப நாளா நல்ல செய்தி சொல்லாத சில சகோதரிகள், நல்ல செய்தி தாயே உனக்கு சீக்கிரத்தில் வருது. பெற்றுக்கொள். வானம் திறக்கிறது, வானம் திறக்கிறது. நன்மை உண்டாகுமோ? கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேட்ட நன்மை அல்ல, நீ கேளாத ஒரு பெரிய நன்மை உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாத்தான்வேல், நாத்தான்வேல் என்ற வார்த்தை, என்ற பெயருக்கு அர்த்தமே கர்த்தர் தந்தார். சொல்லுங்க, கர்த்தர். God has given,
தேவன் எனக்கு தந்தார். நான் வாழ்த்திட்டு ஐயா கையில் ஜெபிக்க தர்றேன். இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரை நான் நெருங்கி வருகிறேன். உமக்கும் எனக்கும் நடுவே இனி இடைவெளி வேண்டாம். உம்மை நான் என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். உம்மை நான் என் தகப்பனாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை பிள்ளையாய் நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று நெருங்கி வந்தால், இனி உமக்கு பிரியமான கபடற்ற வாழ்க்கை வாழ்வேன் என்ற தீர்மானம் எடுத்தால், சிறியவைகளுக்கும் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால், அவரை ராஜாவாய் அங்கீகரித்தால், உங்களுக்கு நான் சொல்லட்டும், உங்கள் சாட்சியும் இப்படி மாறப்போகிறது. கர்த்தர் எனக்கு தந்தார். பதிலில்லாத கேள்விகளோடு வந்தேன். அவரோ நான் எதிர்பாராத பதில்களை எனக்கு தந்தார். எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போமா? கடைசி வாழ்த்து செய்தி. எழும்பி நின்று ஆண்டவருக்காக ஆண்டவருடைய கையில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆமாம், நீங்கள் எழும்பி நிற்கிறதுக்குள்ள ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லிடுறேன். பதிலில்லாத கேள்விகளோடு மனிதர்களிடத்தில், மருத்துவரிடத்தில், எந்த சொந்த பந்தத்திடத்தில், அறிவியலிடத்தில், பணத்திடத்தில் எனக்கு பதில் இல்லையே, பதிலில்லாத கேள்விகளோடு வந்த உங்களுக்கு கர்த்தர் தரப்போவது எதிர்பாராத நன்மை.